சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜா கூடிய சீக்கிரம் அவரோட சொந்த செலவுல ஒரு வீடு ஒண்ண கட்ட போறதா தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை இந்த வெளில பார்க்க போறோம். கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கான கிராண்ட் ஃபினாலேல நிக்கில் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. சரண் ராஜாவுக்கும் திஷாதனாவுக்கும் ரன்னர் அப்பாவும் மீனாட்சிக்கு செகண்ட் ரன்னர் அப்பாவும் பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டைட்டில் வின்னர் நிக்கில பத்தி எந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கோ அதை விட 10 மடங்கு இந்த சீசன் ரன்னப்பா இருக்கக்கூடிய சரண் ராஜாவை பத்தி டெய்லி சில அப்டேட்ஸ் வெளியே வந்துட்டு தான் இருக்கு. அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னா சொல்லிட முடியாது. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சரண் ராஜாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதை விட முக்கியமானது அவர் வாழ்க்கையில எக்கச்சக்கமான கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத ரீசெண்டா கூட மிஸ்கின் அவர்கள் எக்கச்சக்கமான இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லோருடைய அனுதாபத்தையும் ஆதரவும் ஆயிருக்கக்கூடியவர் தான் சரண் ராஜா. சரண் ராஜாவுக்கு லாங் டைம் ஒரு ஆம்பிஷன், ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது எப்ப கேட்டாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தன்னோட சொந்த செலவுல தன்னோட சம்பாத்தியத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். இப்போ வரைக்கும் இவங்க ஃபேமிலி சொந்த ஊர்ல வீட்டுல வசிச்சுட்டு இருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசதியுள்ள வீடு அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி சில நேரங்கள்ல வாடகை வீட்டோட வந்து இருந்திருக்காங்களாம். எப்படியாவது தன்னோட சொந்த செலவுல ஒரு மிகப்பெரிய மாடி வீடு ஒன்று கட்டணும், அந்த வீட்டுல தன்னை இத்தனை நாள் வளர்த்து ஆளாக்குன அம்மாவே அப்பாவை உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படிங்கிறது சரண் ராஜாவோட நீண்ட நாள் ஆசையாகவும் இருந்திருக்கு. அதோட ஒரு பகுதியா இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் 11ல அவர் ஜெயித்திருக்கக்கூடிய அந்த 10 லட்ச ரூபாய் பரிசு தொகை இருக்கு இல்லையா, அதுல அவரோட சொந்த ஊர்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த அளவுக்கு என்ன வீடு கட்ட முடியுமோ அதுல ஒரு பகுதியை வீடு ஆரம்பிச்சு அந்த வீட்டோட வேலையில முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளானாகவும் இருக்குதான். எப்படி பார்த்தாலும் ஒரு ரியாலிட்டி ஷோல ஜெயிக்கிறாங்கன்னா 45 நாட்களுக்கு பிறகுதான் அவங்க ஜெயித்திருக்கக்கூடிய அந்த பணம் வந்து கைக்கு வரும். சூப்பர் சிங்கர் சீசன் 11 முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் ஆகுது. இப்ப அடுத்ததா இந்த பரிசுத்தொகை அவர் கைக்கு வர்றதுக்கான எல்லா விதமான ஃபார்மாலிட்டிஸும் அவர் முடிச்சாகணும். அதெல்லாம் முடிஞ்சு அந்த பேப்பர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த ஜெயித்த 10 லட்ச ரூபாய் பரிசுத்தொகை வந்து வரும். அது வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையா தன்னோட வீட்டுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். தான் ஆசைப்பட்ட மாதிரியே தான் அம்மாவையும் அப்பாவையும் அந்த மாடி வீட்டில் உட்கார வைத்து அழகு பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாவே வச்சிருக்காராம். இதுக்கான எல்லா எஃபர்ட்டையும் அவர் போட்டுட்டு இருக்காராம். வரக்கூடிய அந்த பரிசு தொகையில ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வீட்டுக்காக ஒதுக்கிட்டு மீதி இருக்க தொகையை ஒரு ஹவுஸ் லோன் மாதிரி வாங்கியாவது மீதி வீட்டை வந்து முழுமையா பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருக்காராம். இதுக்கு அவங்க சைட்ல குறிப்பா சூப்பர் சிங்கர் தரப்புல எந்த விதமான ஒத்துழைப்பாலும் தரோம், நீங்க நம்பி இறங்குங்க, உங்களுக்கான வீடு உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்களாம். ஒருவேளை நிக்கிலுக்கு பதிலா இந்த இடத்துல சரண் ராஜா ஜெயிச்சிருந்தாருன்னா அந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த வீட்டை சரண் ராஜா பரிசா வாங்கியிருப்பாரு. அவருக்கு அந்த பரிசு தொகை போகல அப்படின்னாலும் கூட இப்ப தனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் ரூபாயில தன்னால எவ்வளவு ரூபாய் வீடு கட்ட முடியுமோ அதுக்கான வேலையில இப்ப வந்து சரண் ராஜா இறங்கினதுக்கு பல பேர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.